அறுபடையில் ரொம்ப பிடிச்ச கோவில் 2 இருக்குது. திருச்செந்தூர் ஒன்று இருக்குது, பழமுதிர்ச்சோலை ஒன்று இருக்குது. ஏன்னா திருச்செந்தூர் வந்து நான் போனதே இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கோவில் கனவுல வரும். அந்த கோவில் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அது உள்ள நான் போகிற மாதிரி நான் வந்து வீட்டில் சொல்லுவேன், இந்த கோவில் இப்படி தானே இருக்கும். ஈவன் அப்போ கூகுள்லாம் இப்போ இருக்குது தெரியாது, சொல்லுவேன். அப்போ நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி கோவில் போகும்போது எக்ஸாக்டாக அப்படியே இருக்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு பந்தம் இருக்குது அந்த கோவிலுக்கும் நம்மளுக்கும். அதனால தான் முன்னாடி கனவுல வந்திருக்கு அப்படின்றது. அண்ட் அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதுதான் இந்த ஃபீல்டு. எனக்கு இந்த டாரோ ரீடிங்ஸ், ஹீலர், அந்த ஃபீல்டு. பட் ஆன்மீக ரீதியாக அதை நான் சின்னதுலேருந்தே அந்த தேடல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டேர்னிங் பாயிண்ட்டே அந்த திருச்செந்தூரில் வந்து நடந்தது. இப்போ வரைக்கும் திருப்பியும் போகணுன்னு நினைக்கிறேன், முடியல. அவர் வந்து அகைன் இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் அப்போ தான் கூப்பிடுவார் போல். சரி, அது ஒன்று. பழமுதிர்ச்சோலை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கோவிலே. நீங்கள் போய் பாருங்கள், போனவங்களுக்கு தெரியும். அறுபடை வீடல் அந்த 5 படையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பழமுதிர்ச்சோலை மட்டும் ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் அங்கேயும் இன்னும் ஒரு வாட்டி தான் போனால் இன்னும் போக முடியல. சரி, கண்டிப்பாக இன்னொரு நாள் போகணும். ஸோ அது 2மே எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை அங்கே போகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக.